நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். நான் உங்களுடைய மன்றாட்டை கேட்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையும் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நம் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆஸ்வதிக்கிற கடவுள், நம் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் கண்ணும் கருத்துமாக பராமரிக்கிற தேவன் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். தொடக்க நூல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கின்றோம். கடவுள் அவற்றுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்று உரைத்தார். இறை படைப்பில் கடவுள் தான் படைத்த அனைத்தையும் நல்லதென கண்டார், தன் நன்மைகளை கண்டார், ஒவ்வொன்றையும் தன் நன்மைகளை தர வேண்டும் என்று ஆசீர்வதித்தார். கடவுள் அவளுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். தன் சாயலாக படைத்த மனிதனை அன்பு செய்த கடவுள் தான் அன்பாய் படைத்த அனைத்தையும் அவனை கொண்டு ஆளுங்கள் என்று ஆசீர்வதித்து கொடுத்தார். ஆணும் பெண்ணுமாக படைத்த அவளுக்கு ஆசி வழங்கி மனிதன் என்று பெயரிட்டார். தொடக்க நூல் 5:2 நான் வாசிக்கின்றோம். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை சிறப்புற செய்வேன். நீ என் குரலுக்கு செவி கொடுத்தால், நீ என்னுடைய குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலக அனைத்தினத்தவருக்கு உன் வள்ளி மரபனர் மீளம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வார். ஆசீர்வாதங்களின் ஊற்றாகிய நம்ம கடவுள் இதோ இந்த நற்கருணையிலே நமக்காக எழுந்தருளி காத்திருக்கின்றார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பருகி பெருக செய்வேன் என்றவர் இன்று சகல விதமான ஆசீர்வாதங்களோடு நம்முடைய அன்னையர்களை தொடக்க நூல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 63வது வசனத்திலே நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசி வழங்குவேன் என்ற அந்த வார்த்தையை மறந்து கீழ்ப்படியாமல் வாழ்ந்த அந்த நேரங்களை நினைத்து பார்த்து மன்னிப்பு கேட்பான். தொடக்க நூல் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே யாக்கோபு நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை நான் போக மாட்டேன் என்று உறுதியாக நின்று ஆசிரியை பெற்றுக் கொண்டது போல நாமும்
நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அந்நேரலை உறுதியாக பற்றி கொள்ள தவறிய அந்த நேரங்கள், நாமும் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு வாழாமல் ஆசிரை இழந்த அந்த நிலையை நினைத்து பார்த்து மன்னிப்பு கேட்போம். தொடக்க நூல் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, மேலே வானத்து நின்று வரும் ஆசியாலும் கீழே ஆழத்து நின்று வரும் ஆசியாலும் குங்கிகளுக்கும் கருப்பைகளுக்கு உரிய ஆசினாலும் அவர் உனக்கு ஆசி வழங்குவார் என்ற அந்த ஆசிகள் எல்லாம் உலக ஆசாபாசங்கள், உலக இச்சைகள், வீண் ஆடம்பர ஆசைகள் இவற்றால் இழந்து போன அந்த நேரங்களை நினைத்து பார்த்து மன்னிப்பு கேட்போம். விடுதலை பயண புத்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, கடவுளாக என் பேரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றில் நான் விட வந்து உனக்கு ஆசி வழங்குவேன். உம் ஆசிரை பெற வேண்டும் என ஆலயத்துக்கு வந்துவிட்டு பற்பல காரியங்களை மனதில் ஈடுபடுத்தி கடவுளுக்கு பிடிக்காதவற்றை செய்து ஆண்டவருடைய ஆசிரை இழந்த அந்த நேரங்களை நினைத்து பார்த்து மன்னிப்பு கேட்போம். லேவியர் ஆகமம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, 6ஆம் ஆண்டு நிலம் 3 ஆட்டுக்குரிய விளைச்சலை கொடுக்குமாறு என் ஆசி அனுப்புவேன். உம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இயற்கையை மாசுபடுத்தி உம் ஆசிரை பெற முடியாமல் போன அந்த நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். 4வது வசனத்துல, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தாம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. உன் மக்களாக எங்களை அன்புடன் ஆசீர்வதித்ததற்காக எங்களுடைய அந்நியர்களை கடந்த இணைச்சட்ட நூல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, உங்கள் மூதாதையருடைய கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் இப்போது இருப்பதை விட 1000 மடங்கு உங்களை பெருகச் செய்வாராக. உம் ஆசினால் உங்களை வழி நடத்தியதற்காக. இணைச்சட்ட நூல் 15:10, நீ உன் சகோதரனுக்கு தாராளமாய் கொடு, அவனுக்கு கொடுக்கும் போது உள்ளத்திலே பொறுமாதே, அப்போது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உன் கடவுளாகிய ஆண்டு உனக்கு ஆசி வழங்குவார். கொடுப்பதால் ஆசியை பெற்றுக் கொள்ளலாம் என்றவரே. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய சந்நிதியை வானத்து வெண்மைகளை போலவும் கடற்கரை மணல்வெளி போலவும் பெருகி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கடவுள் இந்த நாளில், இந்த சிறப்பான நாளில் நாம் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதியும், ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியும், யாக்கோபின் ராஜாவே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் இருக்கிற இடத்துல இருந்தவாறு நற்கருணை ஆண்டவரை புகழ்ந்து பாட இருக்கிறோம். உயிர் மூச்சை கொடுத்தவர், வாழ்க்கையை கொடுத்தவர், நம் எல்லோருக்கும் அன்னையை கொடுத்தவர். நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு ஒரு பெரிய பொக்கிஷமாக அன்னையை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம். நீங்கள் இருக்கிற இடத்துல ஆபிரகாமின் தேவனே, யாக்கோபின் ராஜாவே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று சொல்லி நம்முடைய அந்நியர்களை இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வல்லமையோடு ஒப்பு கொடுத்து இந்த அபிஷேகமான பாடலை நாம் பாட இருக்கிறோம். நீங்க இந்த பாடலை பாடுகிற பொழுது நம்முடைய அந்நியர்களை ஒப்புக்கொள்ளும். ஆண்டவர் வல்லமையாய் இறங்கி வருகிறார், வல்லமையாய் நம்முடைய அந்நியர்களை தொடுகிறார், ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய அந்நியர்களை நற்கருணை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து வல்லமையாய் இந்த பாடலை பாடி ஜெபிக்கலாமா? பக்தியோடு பாடுவோம். ஆசீர்வதியும்
வல்லமையால் ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் உம் திருக்கரத்தால் ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் உம் திருவல்லமையால் ஆசீர்வதியும். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதியும், ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியும், யாக்கோபின் ராஜாவே ஆசீர்வதியும், தாவீதின் ராஜாவே ஆசீர்வதியும். சேர்ந்து பாடுவோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் உம் திருக்கரத்தால் ஆசீர்வதியும். எல்லாரும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் உம் திருவல்லமையால் ஆசீர்வதியும். சேர்ந்து பாடுவோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் உம் திருக்கரத்தால் ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் உம் திருவல்லமையால் ஆசீர்வதியும். என்னை போற்றி புகழ்கிறவனை எல்லா நேரத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து வானத்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வள்ளிமரபை பலுகி பெருகச் செய்வேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று சொன்னவரை உம் அன்பின் பிரசனத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம் மெல்லிய பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, உம்முடைய அசைவாடும் பிரசனத்தால் எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த நேரத்திலே எங்கள் மத்தியிலே வாசம் செய்திருப்பவரே, எங்கள் மீது இறங்கி வந்து ஆசீர்வதியும். நாமும் வல்ல தேவனை நோக்கி, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, தாவீதின் ராஜாவை ஆசீர்வதியும் என்று புகழுகிற பொழுது இந்த இடத்துல நீங்கள் நிற்கிற இடத்துல இந்த ஒளி நாடாவை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி அவருடைய அபிஷேக வல்லமை உங்கள் மீது இறங்கி வருகிறது. நாமும் வல்ல தேவனை பார்த்து எம் ஒவ்வொருடைய செயலையும் ஆசீர்வதியும் என்று சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து தேடி வந்தோம், உம்மை நாடி வந்தோம், எம் இன்றைய நாளை ஆசீர்வதியும் என்று சொல்லி கரங்களை மேலே உயர்த்தி பாடலாமா? தேடி வந்தோம், உம்மை நாடி வந்தோம், எம் இன்றைய நாளையே ஆசீர்வதியும். கரம் குவித்தோம், உம் பாதம் பணிந்தோம், எம் ஒவ்வொரு செயலையும் ஆசீர்வதியும். சேர்ந்து பாடுவோம். தேடி வந்தோம், உம்மை நாடி வந்தோம், எம் இன்றைய நாளையே ஆசீர்வதியும். கரம் குவித்தோம், உம் பாதம் பணிந்தோம், எம் ஒவ்வொரு செயலையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதியும், ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியும், யாக்கோபின் ராஜாவே ஆசீர்வதியும், தாவீதின் ராஜாவே ஆசீர்வதியும். சேர்ந்து பாடுவோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் உம் திருக்கரத்தால் ஆசீர்வதியும். எல்லாரும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் உம் திருவல்லமையால் ஆசீர்வதியும். புகழ்ந்து பாடுவோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் உம் திருக்கரத்தால் ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் உம் திருவல்லமையால் ஆசீர்வதியும். உன்னை பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உனக்கு ஆசி கூறுவனுக்கு நான் ஆசி வழங்குவேன் என்று ஆபிரகாமை பார்த்து கூறிய தேவன் இதோ இந்த வேளையிலே பல்வேறு ஏக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் சோர்ந்து போய் பல்வேறு விதமான மனபாரத்தோடு இந்த நேரத்திலே நோய் நொடிகள் தீராதா, கடன் பிரச்சனை முடியாதா, திருமணம் நடைபெறாதா, பிள்ளைகளுக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காதா, குடும்பத்திலே சமாதானம் கிடைக்காதா, குழந்தை வரம் கிடைக்காதா, குடிகார கணவன் திருந்த மாட்டானா, பிரிந்த எங்களுடைய குடும்பம் வந்து சேராத என்ற எண்ணங்களை எல்லாம் மாற்றி நம் குடும்பங்களை ஆசீர்வாதத்தால் நிரப்ப இதோ காத்துக் கொண்டிருக்கிறார். நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீங்கள் செய்யும் தொழிலையும் பணியையும் ஆசீர்வாதமாக ஆக்குவேன் என்று கூறுகிறார். இந்த வல்லமை நிறைந்த தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை பார்த்து நம்முடைய குடும்பங்களை திரு குடும்பமாக மாற்றி ஆசீர்வதிக்க எல்லோரும் உரத்த குரலில் ஜெபிக்கலாமா? சோர்ந்து நின்று மனம் தவித்த எம்மை கரம் தூக்கி நிறுத்தியே ஆசீர்வதியும். அழுகின்றோம்,
பரிதவிக்கின்றோம். திரு குடும்பமாய் எம்மையே ஆசீர்வதி. சேர்ந்து பாடுவோம். சோர்ந்து நின்ற மனம் தவித்த எம்மை கரம் தூக்கி நிறுத்தி ஆசீர்வதியும். அழுகின்றோம், பரிதவிக்கின்றோம், திரு குடும்பமாய் எம்மை ஆசீர்வதியும். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதியும். ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியும். யாக்கோபின் ராஜாவே ஆசீர்வதியும். தாவீதின் ராஜாவே ஆசீர்வதி. சேர்ந்து பாடுவோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உம் திருக்கரத்தால் ஆசீர்வதியும். எல்லாரும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உம் திருவல்லமையால் ஆசீர்வதியும். கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உம் திருக்கரத்தால் ஆசீர்வதியும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உம் திருவல்லமையால் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கலைமா நீரோடையை தேடுவது போல என் உள்ளம் உம்மில் தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறது. வல்லமை சேர்த்து வலுவூட்ட வாரும் ஆண்டவரே. கஷ்டமான நேரத்தில் இறங்கி வாரும் ஆண்டவரே. நல்லவரே, வல்லவரே, சர்வ வல்லவரே, என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும், கணவன், மனைவி, பிள்ளைகள், முதியோர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என் பிள்ளைகளின் படிப்பை ஆசீர்வதியும். துணையாளரே, என்னுடைய வேலையை ஆசீர்வதியும். என் இதயத்தில் வாழ்பவரே, இந்த நேரத்தில் உம்மை துதிக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இறங்கி வாரும் ஆண்டவரே. அற்புதம் அதிசயம் செய்து ஆசீர்வதியும் என்று கேட்கலாமா? நல்லவரே, சர்வ வல்லவரே, கண்மலையாயிருந்தே ஆசீர்வதியும். துணையாளரே, நல் வழிகாட்டியே, எம் இதயத்தில் வாழ்பவரே ஆசீர்வதி. எல்லாரும் நல்லவரே, சர்வ வல்லவரே, கண்மலையாயிருந்தே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். துணையாளரே, நல் வழிகாட்டியே, என் இதயத்தில் வாழ்பவரே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதியும். ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியும். யாக்கோபின் ராஜாவே ஆசீர்வதியும். தாவீதின் ராஜாவே ஆசீர்வதி. சேர்ந்து பாடுவோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உம் திருக்கரத்தால் ஆசீர்வதியும். எல்லாரும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உம் திருவல்லமையால் ஆசீர்வதியும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உம் திருக்கரத்தால் ஆசீர்வதியும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உம் திருவல்லமையால் ஆசீர்வதியும். எசையா 43 அதிகாரத்தில் உள்ள இறைவாக்கின்படி, யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரேலே, உன்னை உருவாக்கியருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார்: அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன், நீ எனக்கு உரியவள். நீ என் மகன், நான் உன் தந்தை. நீ என் மகள், உன் தகப்பனார். நீர்நிலைகள் வழியாக செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது மூழ்கடிக்கப்பட மாட்டாய். தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனெனில் உன் கடவுளாகி ஆண்டவர் நானே என்றவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை. நீ அழுகை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே. ஏனெனில் உனது உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் என்றவர். என் அருள் உமக்கு போதும் என்றவர். பால் குடிக்கும் மகவை தாய் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்கவே மாட்டேன். என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும் என்றவர். இதோ பிரயாணம் செய்யும் நம் ஒவ்வொருவரையும், தனிமையிலே ஆதரவின்றி அனாதையாய் தவிக்கும் நம் ஒவ்வொருவரையும், நோய் நொடியால் கஷ்டப்படும் ஒவ்வொருவரையும், இந்த ஒளி நாடாவை கேட்டு ஜெபிக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் குறையின்றி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மன அமைதி இல்லாமல் ஏங்கி தவிக்கும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று ஜெபிக்கலாமா? காண்பவரே, என்றும் காப்பவரே, எம்மை உயர்த்திடும் உன்னதரே ஆசீர்வதியும். குறையின்றி எந்த குறைவுமின்றி மன அமைதியை தந்தவரே ஆசீர்வதி. புகழ்வோம். காண்பவரே, என்றும்
ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதியும், ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியும், யாக்கோபின் ராஜாவே ஆசீர்வதியும், தாவீதின் ராஜாவே ஆசீர்வதியும். சேர்ந்து பாடுவோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் உம் திருக்கரத்தால் ஆசீர்வதியும். எல்லாரும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் உம் திருவல்லமையால் ஆசீர்வதியும். புகழ்ந்து பாடுவோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் உம் திருக்கரத்தால் ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் உம் திருவல்லமையால் ஆசீர்வதியும். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதியும், ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். என்னுடைய அன்னையரே ஆசீர்வதியும் என்று நாம் பக்தியோடு நாம் பாடி ஜெபித்தோம். இது இந்த நேரம் இந்த விடுதலை ஜெபமாலையை நாம் சொல்லுகிற பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக ஒரு சிறப்பான கருத்துக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா தொற்றுநோயிலிருந்து அகில உலகமே விடுதலை பெற நாம் ஒருமித்த கருத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இது இந்த நாளில் அன்புக்குரியவர்களே, வல்லமையாய் ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்பிக்கையோடு ஜெபிப்போம். வெளியில சொல்ல முடியாத அந்த கேள்விகளை ஆண்டவரிடம் கேட்பாம். ஒரு சில கேள்விகளுக்கு பதிலே கிடையாது. ஒரு சில கேள்விகளுக்கு நீங்களும் நானும் பதில் தர முடியாது. இந்த ஆண்டவரால் மட்டுமே பதில் கொடுக்கும்படி சொல்லுவோம், வல்லமையால் சொல்லுவோம். ஆண்டவரை நீங்க பாத்துங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் உண்மையும் உயிரும், என் வழியால் என்று எவருமே தந்தையை பார்க்க முடியாது. நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க இருக்கு, நீங்க பாத்துங்க. ஆண்டவரே இந்த நேரத்துல அகில உலகம் எங்கும் இந்த தொற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை கொடுக்கிற மருத்துவர்கள், நம்முடைய நாட்டை காக்கக்கூடிய காவல்துறையினர், இராணுவ துறையினர், துப்புரவு தொழிலாளர்கள், அரசு அதிகாரிகள், இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். மிக சிறப்பான விதத்துல நம்முடைய சென்னையிலே விரைவில் இந்த தொற்றுநோய் பரவுகிறது சூழ்நிலை ஆண்டவர் வல்லமையாய் நம்மை பாதுகாக்கணும். சிறப்பாக ஜெபிப்போம். நாம் இருக்கிற இடத்துல நம்பிக்கையோடு வாஞ்சியோடு ஜெபிக்கலாமா? பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாக கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை மீட்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும்.
இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி
மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல், பாதுகாப்பு, குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும் உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமென். அல்லேலூயா. மாரநாதா. யோவான் செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு ஆண்டவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயல் ஆற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்லுவதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிட நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா மனித உறவுகளுக்கும் அடிப்படை அன்புதான். அதை நாம் பல வார்த்தைகளிலே சொல்லுகிறோம். கடவுள் மனிதனுக்கு காட்டும் அன்பை அருள்வரம் என்கின்றோம். மனிதன் கடவுளுக்கு காட்டும் அன்பை பக்தி என்கின்றோம். இரு நண்பர்களுக்கிடையே உள்ள அன்பை நட்பு என்கின்றோம். கணவன் மனைவிக்கிடையே உள்ள அன்பை காதல் என்கின்றோம். பிள்ளைகள் பெற்றோர் மீது காட்டும் அன்பை கௌரவம், மரியாதை என்கின்றோம். பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது காட்டும் அன்பை பாசம் என்கின்றோம். தாய்மொழி மீது, தாய் நாட்டின் மீது உள்ள அன்பை பற்று என்கின்றோம். அன்பு என்ற ஒரு உணர்வைத்தான் பல வகைகளில் பலரிடத்திலே வெளிப்படுத்துகின்றோம். அன்பை கொடுப்பவர்களுக்கு நண்பர்கள் அதிகம். அன்புக்கு எல்லை இல்லை,
ஜாதி, மதம், இனம், மொழி எல்லா வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டது அன்பு ஒன்றுதான். இந்த அன்பு வாழ்வுதான் நமக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தருகிறது. உயிர்த்த ஆண்டவர் இயேசு அன்பிலே பிறந்தவர், அன்புக்காக வாழ்ந்தவர், அன்பினால் பிறரை வாழ வைத்தவர். தம்மோடு நிரந்தரமாக வாழ ஒரே வழி அன்புதான் என போதித்தார். அன்பை தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டி நிரூபித்தார். இறை அன்பும் பிறர் அன்பும் கலந்த வாழ்வுதான் கிறிஸ்தவ வாழ்வு என்று போதித்தார். அன்புக்கு பதில் அன்பே. அதனால்தான் வாழ்வின் சிறந்த பாடமாக அன்பு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். இயேசுவின் அன்புதான் நமக்கு மாதிரி. அவரின் அன்பு பாடம்தான் நமக்கு வாழ்க்கை பாடம். மனிதனை மீட்க தன்னையே சிலுவையிலே அர்ப்பணித்தது இயேசுவின் அன்பு. காட்டி கொடுத்தவனையும் நண்பன் என்று அழைத்து தட்டி கொடுத்து கேட்டது இயேசுவின் அன்பு. தெரியவே தெரியாது என்று மறுதளித்தவனையும் மன்னித்து தலைவராக்கியது இயேசுவின் அன்பு. ஓடி ஒளிந்தவளையும் விட்டு பிரிந்தவளையும் ஒன்று சேர்த்து உறவாடியது, உயிரூட்டியது இயேசுவின் அன்பு. தம்மை நம்ப மறுத்தவர்களையும் நம்ப வைத்து இறையரசின் தூதர்களாக மாற்றியது இயேசுவின் அன்பு. அடித்தவர்களையும் வெறுத்து ஒதுக்கியவர்களையும் அரவணைத்து ஆளாக்கியது இயேசுவின் அன்பு. இப்படிப்பட்ட இயேசுவின் அன்பு வழிதான் நாம் அவரோடு விண்ணகத்தை அடைய உதவும் வழி. இயேசு காட்டும் ஒரே வழி அன்பு வழிதான். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். இயேசுவின் அன்பு பொறுமையுள்ள அன்பு, மன்னிக்கும் அன்பு, விடுதலை கொடுக்கும் அன்பு, தன்னலம் தேடாத அன்பு, வர்மம் வைக்காத அன்பு. இயேசுவின் அன்புக்கு இணையான அன்பு அவரது அன்பு மாத்திரமே. அன்பு அனைவரையும் புனிதராக்கும். சவுல் இயேசுவை துன்புறுத்தியவர். இயேசுவின் பெயரை சொல்லி மன்றாடி அனைவரையும் துன்புறுத்தியவர். இயேசுவின் சீடர்களை கைது செய்து அவளை தண்டிக்க துடித்தவர். ஸ்தேவான் கொலை செய்யப்பட்ட போது அருகில் நின்றவர். இயேசுவின் சீடர்களை கொலை செய்ய வாக்குரிமை அளித்தவர். சீடர்களை அழிக்க பழிக்க கட்டாயப்படுத்தியவர். கிறிஸ்தவனை அழிக்க கோப வெறி கொண்டு அலைந்தவர். அப்படிப்பட்ட சவலை இயேசு புறக்கணிக்கவில்லை, தண்டிக்கவில்லை. அவர் தம் சீடராக தேர்ந்து கொண்டு பிறையினத்தவருக்கு கடவுளின் நற்செய்தி அறிவிக்கும் தூதுவராக ஏற்படுத்தினார். எல்லா மக்களுக்கு முன்பாக என் பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாயிருக்கிறாய். இதெல்லாம் கிறிஸ்துவின் அன்பால் நடந்தேறியது. கடவுளும் தம் அன்பால் நம்மை தினமும் வழி நடத்துகிறார். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. ஒருத்தர் எந்த ஊரிலிருந்து வருகிறாரோ அவர்தான் தம் சொந்த ஊருக்கு சரியான, நிச்சயமான, உறுதியான வழியை மற்றவர்களுக்கு காட்ட முடியும். இயேசு விண்ணகத்திலிருந்து இந்த மண்ணகத்திற்கு எம்மானுவேலாக, இரட்சகராக, இயேசுவாக வந்தவர். அவர் மட்டும்தான் விண்ணகத்திற்கு சரியான வழி காட்ட முடியும். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. அதனால்தான் நானே வழி, என் வழியாயன்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என உறுதியாக கூறினார். இயேசு எதற்கு வழியாக இருக்கிறார்? நாம் அனைவரும் தந்தையை விண்ணுலகில் அடைவதற்கு அவர் வழியாக இருக்கிறார். அதனால்தான் விண்ணகத்தை எங்களுக்கு காட்டும் என்று கேட்ட பிலிப்புக்கு இயேசு, என்னை காண்பது தந்தையை காண்பதாகும், நான் தந்தையினுள்ளும் தந்தையினுள் இருப்பதை நீங்கள் நம்புங்கள். ஏனென்றால் நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். எனவே தந்தையை கண்டவரும் அவரை வெளிப்படுத்துவரும் கிறிஸ்து ஒருவரே. அதனால்தான் யோவான், கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை, தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனை அவரை வெளிப்படுத்தியிருக்கிறார். மேலும் தந்தை யாருக்கு என்று மகனுக்கு தெரியும், மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கே தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார். யாரிடம் கடவுளுடைய அன்பு நிலைத்திருக்கும், கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிப்பவருடன் தான் கடவுளுடைய அன்பு நிறைவாகவே இருக்கும். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகில் உள்ள மீதும் உலகின் மீதும் அன்பு செலுத்தாமல்
நம் ஆண்டவரை அன்பு செலுத்துவோம். நம் ஆண்டவர் மீது அன்பு செலுத்துவோம். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் நம்முடைய அந்நியர்களை நினைத்து பார்த்து அவளுக்காக ஜெபிக்கிற அந்த வேளையில கடவுளுடைய எல்லையற்ற ஆழமான நிரந்தரமான அந்த அன்பை பற்றி நாம் சிந்தித்தும் தியானித்தோம். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். அதே அன்பை நம்முடைய உறவு வாழ்வுல ஒருவர் மற்றவரிடம் காட்ட அழைக்கிறார். ஒருவர் தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு ஆலயத்திற்கு சென்றார். அங்கேதான் அவளுக்கு திருமணம் நடந்திருந்தது. ஆலயத்தில் இருந்த குருவானவரிடம், ஃபாதர், இவளை எனக்கு பிடிக்கவில்லை, இனிமேல் இவளோடு சேர்ந்து வாழ முடியாது, இவளை நான் விவாகரத்து பண்ணிட முடிவு பண்ணிவிட்டேன், எங்களுக்கு திருமணம் இந்த கோவில் தான் நடந்தது, அதனால் நீங்கள் தான் எங்களுக்கு விவாகரத்து தரணும் என்று கேட்டுக்கொண்டார். குருவானவரும், உங்களுக்கு விவாகரத்து கொடுப்பதற்கு முன்பாக நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். நீங்கள் திருமணம் செய்து கொண்ட போது எல்லோரையும் அழைத்து விருந்து கொடுத்தீர்கள். அதே போல விவாகரத்து கொடுப்பதற்கு முன்பாக நீங்கள் எல்லாருக்கும் விருந்து கொடுக்க வேண்டும். விருந்து முடிந்ததும் விவாகரத்து கொடுத்தவர் என்று சொன்னார். விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. குருவானவர் வந்தார். திருமணத்துக்கு வந்த உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் விவாகரத்து விருந்துக்கு வந்திருந்தார்கள். அருட்பணியாளர் விவாகரத்து கேட்ட கணவரை அழைத்து விருந்து முடிந்ததும் உடைய மனைவிக்கு பிடித்தமான பொருட்களை இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போக அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கூறினார். கணவரும் அனுமதி கொடுத்தார். விருந்து தொடங்கியது. இன்னைக்கு விவாகரத்து கிடைக்க போகிறது என்ற மகிழ்ச்சியிலே அளவுக்கு அதிகமாக குடித்தான். போதை தலைக்கு ஏறி மயங்கி விழுந்தான். மறுநாள் காலையிலே மயக்கம் தெளிந்து கண் விழித்து பார்த்தான். வேறொரு வீட்டிலே படுத்திருப்பது தெரிந்தது. அருகிலே மனைவி அமர்ந்திருந்தாள். இது யாருடைய வீடு? நான் இப்படி இங்கு வந்தேன், நீ ஏன் இங்கு இருக்கிறாய் என்று கேட்டான். மனைவி சொன்னாள், இது என்னுடைய வீடு, என்னை விவாகரத்து செய்துவிட்டு வீட்டை விட்டு அனுப்பியுள் என்று எனக்கு தெரியும். உங்களை பிரிந்து வந்தவுடன் நான் தங்குவதற்காக இந்த வீட்டை வாங்கி வைத்திருந்தேன். நேற்று விருந்தில் நீங்கள் அளவுக்கு அதிகமாக குடித்து போதை மயக்கத்தில் விழுந்து விட்டீர்கள். விருந்துக்கு வந்த எல்லோருமே உங்களை அப்படியே விட்டுவிட்டு போய்விட்டார்கள். உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. விருந்து முடிந்தவுடன் உனக்கு பிடித்தமானதை எடுத்துக்கொள் என்று எனக்கு அனுமதி தந்தீர்கள். அதனால் எனக்கு பிடித்தமான உங்களை சுமந்து கொண்டு இங்கு வந்து விட்டேன். உங்களுடைய பணம், வீடு, பொருட்கள் எல்லாவற்றையும் விட உங்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். உலகத்திலே எனக்கு பிடித்தமானது நீங்கள்தான். அதனால் உங்களை எனக்கு சொந்தமாக்கி கொண்டேன் என்று மனைவி சொல்ல, கணவனோ கண் கலங்கி நின்றார். திருமண வாழ்வு ஒரு ஆனந்தமான பயணம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு தாங்கிக் கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ்கிற அழகான வாழ்க்கை. உண்மையான உறவு பரிமாணத்தின் ஊற்று அங்கேதான் இருக்கிறது. இரண்டு நபர்களின் ஆசைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே அங்குதான் சங்கமமாகிறது. நீங்கள் இருவர் அல்ல, ஒரே உடல் என்று திருவிவிலியம் கூறுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனா தொற்றுநோயின் தாக்கம், லாக்டவுன் என்ற பெயரிலே, ஊரடங்கு என்ற பெயரிலே ஒரு சிலர் வீட்டிலிருந்து பணியாற்றலாம். ஒரு சிலர் பல வேலைகளை நாம் செய்தாலும் கூட நற்கருணை ஆண்டவருடைய முன்னிலை நாம் அமர்ந்திருக்கிற பொழுது இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்ப உறவு வாழ்க்கையை ஆழப்படுத்திருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அதிகமான நேரம் நம்முடைய குடும்பங்கள் நாம் செலவிட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த நாளிலே சிறப்பாக நம்முடைய அன்னையர்கள், குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்வோம். அவளை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க ஆண்டவர் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அவளுக்கு நாம் நன்றி சொல்வோம்.
நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவான். அவளுக்காக தொடர்ந்து ஜெபிப்பான். இந்த நாள்ல நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய அந்நியனுக்காக ஜெபிக்க அந்த வேளையில இறைவனின் சாயல் என்றோ, நாம் இறை அருள் குடும்பம் என்றோ, குடும்பத்தில் ஒற்றுமையே இறை ஆசிரியின் வெகுமதியே. அப்பா அம்மா பிள்ளைகள் ஒன்றாய் சேர்ந்து வாழ்ந்தால் இந்த குடும்பம் திருக்குடும்பம். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய அந்நியர்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து பக்தியோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். நம் அந்நியர்களுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக சிறப்பாக ஜெபிப்போம். வாக்களிக்கிறேன். இறைவனின் சாயலன்றோ, நாம் இறையருள் குடும்பம் அன்றோ, குடும்பத்தில் ஒற்றுமையே இறை ஆசீரின் வெகுமதியே. இரு குடும்பம் போல் நாம் வாழுவோம், இறை சாட்சியாய் மாறிடுவோம். இரு குடும்பம் போல் நாம் வாழுவோம், இறை சாட்சியாய் மாறிடுவோம். இறைவனின் சாயலன்றோ, நாம் இறையருள் குடும்பம் அன்றோ, குடும்பத்தில் ஒற்றுமையே இறை ஆசீரின் வெகுமதியே. அம்மா அப்பா குழந்தைகள் ஒன்றாய் வாழ்ந்தால் இறைவன் அங்கிருப்பார். பசியோ பகையோ பிரிவே இன்றி இருந்தால் இயேசு அருகிருப்பார். அம்மா அப்பா குழந்தைகள் ஒன்றாய் வாழ்ந்தால் இறைவன் அங்கிருப்பார். பசியோ பகையோ பிரிவே இன்றி இருந்தால் இயேசு அருகிருப்பார். வயதான போதும் மாறாத பாசம் பெற்றவரிடமே காட்டிடுவோம். சுற்றமை மகிழ குடும்பமாய் ஜெபித்து ஒற்றுமை உணர்வை எழுப்பிடுவோம். ஒற்றுமை உணர்வை எழுப்பிடுவோம். இறைவனின் சாயலன்றோ, நாம் இறையருள் குடும்பம் அன்றோ, குடும்பத்தில் ஒற்றுமையே இறை ஆசீரின் வெகுமதியே. கணவன் மனைவிக்கு இணையில்லை. பொறுமையும் அன்பும் புரிதலும் கொண்ட மனைவியை கணவனின் துணையாவாள். தான் என்ற அகந்தை கர்வமும் கொண்டால் கணவன் மனைவிக்கு இணையில்லை. பொறுமையும் அன்பும் புரிதலும் கொண்ட மனைவியை கணவனின் துணையாவாள். நிறை குறையதையும் விட்டுமை கொடுத்து ஒருவரை ஒருவர் தாங்கிடுங்கள். இருப்பதை பகிர்ந்து இல்லறம் நடத்தி
ஒற்றுமையே இறை ஆசீரின் வெகுமதியே. பிள்ளைகள் வளர்ப்பில் கவனமே வேண்டும், குழந்தைகள் இறைவனின் வரமாகும். அறிவியல் உலகில் நன்னெறி தவறா குழந்தைகள் வளரும் நிலை வேண்டும். பிள்ளைகள் வளர்ப்பில் கவனமே வேண்டும், குழந்தைகள் இறைவனின் வரமாகும். அறிவியல் உலகில் நன்னெறி தவறா குழந்தைகள் வளரும் நிலை வேண்டும். பெற்றவர் கவலை நினைத்திடும் குழந்தை பாசத்தில் உயர்வில் நிலை பெறுவர். ஒற்றுமை உணர்வாய் சகோதர உறவாய் வாழ்ந்திடும் குடும்பமே நிறைவு பெறும். வாழ்ந்திடும் குடும்பமே நிறைவு பெறும். இறைவனின் சாயலன்றோ நாம் இறையருள் குடும்பம் அன்றோ. குடும்பத்தில் ஒற்றுமையே இறை ஆசீரின் வெகுமதியே. இரு குடும்பம் போல் நாம் வாழுவோம், இறை சாட்சியாய் மாறிடுவோம். இரு குடும்பம் போல் நாம் வாழுவோம், இறை சாட்சியாய் மாறிடுவோம். அனைவரும் முழந்தாள் படியிட்டு ஆண்டவருடைய இறுதி ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். மாண்பு கீதத்தை பாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல்
துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. தலை தாழ்த்தி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் யாராய்